வெட்னஸ்டே வந்து ரொம்ப சிம்பிள் மெனுங்க. ஆனால் சூப்பர் மெனு அப்படின்னு சொல்லி என் பொண்ணு சொன்னால். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் போட முடியல, எக்ஸாம் நடந்துட்டு இருந்ததுனால அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு அதே அந்த ஒர்க்கு எனக்கு போயிட்டு இருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு சிம்பிளாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் வீடியோ எடுக்கலை. லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா குக்கரில் சாப்பாடு வச்சாச்சு. கேரட் பீன்ஸ் பொரியல். கேரட் பீன்ஸ் பொரியலே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்தை நீளமாக அரிஞ்சு போட்டு செஞ்சு பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் செய்கிற மாதிரி தான் எண்ணெய் போட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சின்ன வெங்காயம், அதுலேயே நான் எப்பயுமே மஞ்சத்தூள் உப்பு போட்டு வணக்கிட்டு அதுக்கப்புறம் கேரட்டையும் பீன்ஸையும் போட்டு மூடி வச்சுடுவேன். அது பாதி முக்கால்வாசி வெந்துடும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டு திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு லாஸ்ட்டாக தேங்காய் பூ துருவி தேங்காய் பூ போட்டு இறக்க வேண்டியதான். இதுதான் வந்து இன்றைக்கி லஞ்சு பார்த்திங்கன்னா. சாப்பாடு குக்கரில் ஆனோன்னு ஒரு வடை சட்டியில் எண்ணெய், ஒரு ஸ்பூன் நெய் வேணுன்னா போடலாம், வேண்டாதவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதில் வந்து கடுகு உளுந்து போட்டு கொஞ்சம் ஒரு 4-5 முந்திரி பருப்பு உடச்சி போட்டு அப்புறம் 4-5 பாதாமும் 4 வரமிளகா போட்டு தாளிச்சிட்டு அதில் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் பூவே 2 விதமாக திருவுவாங்க. நீளமாக திருவுவாங்க, பூ மாதிரினா பூ மாதிரி திருவி, ஏன்னா அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் சாப்பாடு. நம்ம உதிரியாக வேறு போடுறோமோ, அதனால நல்லாயிருக்கும். போட்டு உப்பு போட்டு நல்லா கிளறி விடணும். ஒரு 2 மினிட்ஸ் பண்ணிங்கன்னா போதும். கருவேப்பிலை போட்டு இறக்கிறது தான். கருவேப்பிலை எல்லாத்துலேயும் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா பக்கத்தில் செடியில் அப்படியே சூப்பராக அந்த கருவேப்பிலை மரத்தில் தான் அவங்க பறிக்கும் போதெல்லாம் எனக்கு தந்துடுவாங்க வீக்லி ஒன்ஸ். அதை வந்து நான் அப்படியே யூஸ் பண்ணிக்குவேன். அதுவும் சில நல்லா பெருசாக இருந்தது. அதனால் அது சரி ஏதோ கொஞ்சமாவது ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்லி நான் போட்டுடுவேன் சாப்பாட்டில். போட்டு நல்லா கிளறி விட்டுட வேண்டியதாங்க. சூப்பராக இருந்தது சாப்பாடு. எப்பயுமே வந்து இந்த மாதிரி சாப்பாடு செய்யும்போது நீங்கள் வந்து ரஃப்பாக இடக்கூடாது. சாப்பாடு நீங்கள் ஈவினிங்கே சாப்பிட்டா கூட 1 ஹவர் கழித்து அந்த வெரைட்டி ரைஸ் சாப்பிட்டாலும் சாஃப்டாக இருக்கணும். அதுக்காக தான் வந்து அதிகமாக வந்து வணக்கக்கூடாது. இப்படி தான் நான் செய்வேன். இதுக்கும் அந்த லஞ்சுக்கு வந்து சாப்பாட்டுக்கும் அதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. வெட்னஸ்டே வந்து எப்போயுமே நான்வெஜ் எடுப்போம். இன்றைக்கி எக்ஸாம்ஸ் நடக்கிறதுனால எடுக்கலை. அதனால் முட்டை வந்து ஒரு ஆம்லேட் போட்டு கொடுக்கலான்னு. அதுலேயும் பார்த்திங்கன்னா நல்ல வெங்காயத்தை நல்லா நீளமாக அப்படியே ஸ்லைஸ் வந்து ரொம்ப மெலிசாக நறுக்கிக்கணும். அதே மாதிரி தான் கேப்சிகமும் அப்படியே மெலிசாக நறுக்கி போட்டு அப்படியே ஸ்லைஸாக நீளமாக நறுக்கி போட்டு கொத்தமல்லி தழை, மஞ்சள் மிளகாத்தூள் எல்லாமே அதே தான், உப்பு போட்டு நல்லா ஒரு கிளக்கி தோசைக்கல்லில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு போட்டுட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கேப்சிகமும் வெங்காயம் கொத்தமல்லி தழை போட்டு திருப்பி போட்டு சாப்பிடும்போது, அதை வந்து சாப்பாடோடு சாப்பிடும்போது அந்த க்ரன்ச்சாக அந்த கேப்சிகமும் அந்த வெங்காயம் சூப்பராக இருக்கும். ஒரு சிலருக்கு அது பிடிக்காதான்னு தெரியாது, ஆனால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வந்து எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் இந்த மாதிரி ஆம்லெட் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். கேப்சிகம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, எல்லாருக்கும் தெரியும். இதுதான் என்னுடைய வீட்டில் இன்றைக்கி சிம்பிள் லஞ்சு. ஆனால் சூப்பராக இருக்குமா அப்படின்னு என் பொண்ணு சாப்பிட்டு சொன்னேன். அதனால நான் ஹெட்டிங் அப்படி போட்டிருப்பேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கோனைஸ் இருந்தது. அது வந்து நான் எப்பயுமே சொல்லுவேன் அவங்களுக்கு, பாதாம் பிசினும் சப்ஜாவும் நைட்லேயே நான் ஊற வைப்பேன். ஏதாவது ஒரு ஷர்பத் போட்டு குடிக்கிறதுக்கு, ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு. அதை தான் வந்து அவள் வந்து பிளேட்டில் வச்சு சாப்பிட்டா.